இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல இருந்து எடுக்கப்பட்ட 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். அக்டோபர் 13, 1973 அலபாமாவில் உள்ள ஃபாக்வில் அப்படின்ற ஒரு ஊரில் உள்ள ஜெஃப் கிரீன்ஹா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு நைட்டு கால் வருது. அந்த காலில் ஒரு பொண்ணு தான் ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு டவருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்ததாகவும் அந்த ஷிப்பு ஃபுல்லாக லைட்டால் மினுமினுத்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. அந்த கால் வந்தது அன்டைம் அப்படின்றதுனால ஜெஃப் ஆஃப் டியூட்டியில் இருந்தார். ஈவன் ஜெஃப் ஆஃப் டியூட்டியில் இருந்தாலும் தன்னுடைய கன், ஒரு ஹேண்ட் கஃப், அப்புறம் அவருடைய ஒரு பழைய கேமரா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தன்னுடைய காரில் அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட தேடியும் அங்க எதுவுமே இல்லை. ஜெஃப் இது ஒரு பிராங்க் காலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ போற வழியில யாரோ ஒரு நபர் அவருடைய காருக்கு முன்னாடி நிக்கிறத கவனிக்கிறாரு. அந்த நபர் தன்னுடைய உடம்பு ஃபுல்லா மெட்டாலிக் சூட் போட்டிருந்தாரு. ஈவன் இதுல அமானுஷ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூட்ல பாக்குறதுக்கோ மூச்சு விடுறதுக்கோ எந்த ஹோல்ஸுமே இல்லை. இன்னுமே அமானுஷ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூட்டுக்கு மேல ஒரு ஆண்டனாவும் இருந்துச்சு. ஜெஃப் தன்னுடைய காரை விட்டு இறங்கி நீ யாரு அப்படின்றத கேட்கிறாரு. அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. உடனே ஜெஃப் தன்னுடைய பழைய கேமராவை எடுத்து அதுல அந்த உருவத்தை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெஃப் அது என்ன அப்படின்றத பாக்குறதுக்காக அது கிட்ட போனதும் அது அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி. ஜெஃப் தன்னுடைய கார்ல ஏறி உடனே வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 km/h போயும் அவரால் அந்த உருவத்தை பிடிக்க முடியல. ஃபைனலா அவருடைய காரு ஒரு பள்ளத்துல கவுந்துருது. இந்த ஸ்டோரி பயங்கர ஸ்ப்ரெட் ஆகுது. மக்கள் எல்லாரும் ஜெஃப் தான் தன்னுடைய பதவி உயர்வுக்காக பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விமர்சனம் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜெஃபுடைய மனைவி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு. இதனால ஜெஃப் தன்னுடைய பதவியுமே இழந்துடுறாரு. கடைசியில மனைவி, பதவி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்த ஜெஃப் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வராரு. இது நடந்த 10 வருஷத்துக்கு அப்புறம், சரியா நவம்பர் 9, 1983 அவருடைய வீட்டில் திருட்டு போகுது. நகையோ பணமோ கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த அந்த போட்டோ, ஜெஃப் பார்த்த அந்த உருவம், அந்த பொண்ணு கால் பண்ண மாதிரியே அது ஒரு ஏலியனா இருக்குமா இல்ல வேற எதுவுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இயன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் ஸ்கூலை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ போற வழியில உள்ள ஒரு டனல்ல ஒரு வினோதமான மிருகத்தை பார்த்ததா சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டார்ச் எடுத்துட்டு அந்த டனலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது நடக்குது.
அதிர்ஷ்டவசமா எல்லாருமே ஒரு சில காயங்களோட தப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த உடனே போய் அவங்களுடைய ஊர்ல உள்ள போலீஸ்கிட்ட சொல்றாங்க. போலீஸ் அந்த டனல் முழுக்க அலசி ஆராயிறாங்க. ஆனா அந்த டனல்ல அவங்க எந்த மிருகத்தையுமே கண்டுபிடிக்கல. இன்னுமே அந்த டனல்ல இவங்க எடுத்த அந்த வீடியோ மிஸ்ட்ரியா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த ஏஞ்சல் மேலலாம் நம்பிக்கை இருக்கா? அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை வரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்தோனேசியாவில் உள்ள ஒரு பழைய ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு ஒயிட் ஆப்ஜெக்ட் தரையில் வந்து விழுது. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ஓடி வர்றாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே அது திரும்ப பறந்து போயிடுது. இந்த ஒரு வீடியோ உண்மையாக இருக்குமா இல்லை வியூஸ்க்காக யாராவது எடிட் பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு நபர் அவருடைய ரூமுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு. அவர் போகிற வழியிலேயே ஒரு உருவம் அவருக்கு முன்னாடி திடீர்னு அப்பியர் ஆகுது. அதை பார்த்த அவர் பயந்து கீழே விழுந்துடுறாரு. அது அதோட முடியல. அவரை அந்த உருவம் காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. ரேச்சல் நவாரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க நியூயார்க்ல உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்து வராங்க. அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல தற்காலிகமா ஒரு நாள் கரண்ட்டை கட் பண்றாங்க. அன்னைக்கு அவங்களுடைய கதவை யாரோ திறக்க ட்ரை பண்றாங்க. There's no electricity in our place right now, okay? Turned it off, but I swear, shite. Okay, this door, Jesus, has been doing this. நவாரோ அவங்களுடைய டோர்ல உள்ள ஸ்பை ஹோல் வழியா வெளியில யார் இருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. அப்போ அங்க ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. Hello? இதை பார்த்து பயந்த நவாரோ தன்னுடைய கையில பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு அந்த கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. Turn the flash on because I couldn't see shite out there. I got my epic mace. Okay. I swear, blood of Jesus, Jesus. Oh my gosh, Jesus. Okay, this door always moves because of the wind. I'm not really worried about that. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவங்களுடைய வீட்டுக்கு எதிரில் உள்ள ஒரு கதவு திறந்திருந்தது. அந்த கதவு கிட்ட நவாரோ மெதுவா போறாங்க. அங்க யாரோ முணுமுணுத்துட்டு இருந்த மாதிரியான சத்தம் கேக்குது. Jesus. No. இதை கேட்ட நவாரோ பயந்து திரும்ப தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. நவாரோவுடைய கதவை வலுக்கட்டாயமா திறக்க ட்ரை பண்ண அந்த ஒரு நபர் யாரா இருப்பாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Hello? இதே மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்களொருவன்.